தோழர்களுக்கு வணக்கம். மகிழ்வன் செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி ரிட் பெட்டிஷன் 72/84 பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறோம். ரிட் பெட்டிஷன் 72/84 பொறுத்தளவில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அதில் பல சாராம்சங்கள் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, பல சாராம்சங்கள் இருக்குது. ஓகேவா? ஆனால் எனக்கு ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணும்போது பல சாராம்சங்களும் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் ஓன்லி டு த தமிழ்நாடு கவர்மெண்ட், ஓன்லி ஃபார் த தமிழ்நாடு எல்ஜிபிடி பீப்புள் அப்படி தான் இருக்குது. கரெக்டாக முக்கியமாக சொல்லப்போனால் தமிழ் சொற்கள், இவங்களுக்கு உண்டான தமிழ் சொற்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ பாலிசி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அதுவாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணோம் இந்த 24C அந்த ரூலை கொண்டு வந்தாங்க அதுவாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டு ஒன்லி ஃபார் த தமிழ்நாடு கவர்மெண்ட். மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸோ இல்லை எல்ஜிபிடி ரிலேட்டடாகவோ அவ்வளோவா ஆக்கப்பூர்வமாக எதுவுமே இல்லை. இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும் தான் ஒரு முன்னோடி மாநிலமாகவும் இருக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் த கோர்ட் ஆர்டர்ஸ் அண்ட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் என்னென்னா, இப்போ ரிட் பெட்டிஷனில் 72/84 இருக்கக்கூடிய சாராம்சங்களை ஏன் மற்ற மாநிலங்களில் கொண்டு போகக்கூடாதுங்கிற ஒரு சின்ன தாட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அப்போ மார்ச் மந்த் என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டேன். நம்மளுக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் தான். ஒரு ரெப்ரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மார்ச் மந்தோ 28 மாநிலங்களுக்கும் அப்புறம் 8 யூனியன் பிரதேசம் எல்லாத்துக்குமே அனுப்பிவிட்டோம். என்ன கேட்டோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு எல்ஜிபிடி மக்களுக்கு உண்டான சொற்களஞ்சியங்கள் இங்கே கொண்டு வரணும். இது கொண்டு வரதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிற எல்லா சாராம்சங்களையும் அதில் குறிப்பிட்டிருந்தோம். முக்கியமாக வந்துட்டு இது அஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்கு அது கண்டிப்பாக முக்கியங்கிறத சொல்லியிருந்தோம். அடுத்து பாலிசி லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக பேர் இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கே மூவ் ஆக முடியும். முக்கியமாக சோஷியல் அக்செப்டன்ஸ் இருக்கிறதுக்கும் டெஃபினட்டாக இந்த கிளாசரி ரொம்ப மேண்டட்டரிங்கிறத அது ரெப்ரசன்டேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். ஸோ இது எல்லா மாநிலத்துக்கும் போட்டிருந்தோம் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி, மார்ச் மந்த் போட்டது. இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட்ஸ்டே இருந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்குது. இது வரைக்கும் ஒரு 5 கவர்மெண்ட்ஸ்டே இருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ரெஸ்பான்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் பேச போகிறது 2 கவர்மெண்ட்டிருந்து வந்த ரெஸ்பான்ஸ் மட்டும் தான். ஒன்று வந்து கேரளா அண்ட் அனதர் ஒன்று புதுச்சேரி கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ கேரளா கவர்மெண்ட்டிருந்து வந்த ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் பாருங்களேன். இந்த ரெஸ்பான்ஸ் தான் கேரளா கவர்மெண்ட்லேருந்து வந்தது. 19th மார்ச் நான் போட்ட பெட்டிஷனுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ். இது வந்து முதல்ல சிஎம் ஸ்பெஷல் செல்லுக்கு தான் போட்டது. சிஎம் வந்துட்டு சிஎம் ஸ்பெஷல் செல்லேருந்து சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் அடிஷ்னல் டைரக்டராக இருக்கக்கூடிய ஜலஜா எஸ் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இந்த ஜலஜா அவங்க மேம் வந்துட்டு ஏற்கனவே திருநங்கைகள் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எல்ஜிபிடி ரிலேட்டடாக நிறைய பண்ணியிருக்காங்க, அட்டன் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் நான் நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்தேன். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, சரியான ஒரு மேம் கிட்ட தான் இது போய் சேர்ந்துருக்கு, அப்போ சம் ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஒர்க் ஷாப் வந்து 16-17 பிப்ரவரி அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த கிளாசரி பற்றின டிஸ்கஷன்லாம் போயிருக்கு. அலாங் வித் தட் நம்ம அந்த ரெப்ரசன்டேஷன் அனுப்பியிருக்கோம். ஸோ அவங்க லாஸ்ட் லைன் மட்டும், லாஸ்ட் பேராகிராஃப் மட்டும் 3 லைன் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்களேன். அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, we acknowledge the potential benefits of this glossary in facilitating social acceptance, இன்ஃபார்மிங் பாலிசி டிசிஷன் அண்ட் என்ஹான்சிங் கம்யூனிகேஷன். இந்த 3 தான் ரெப்ரசன்டேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை 3 அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக நம்ம ரெப்ரசன்டேஷனுக்கு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3மே இப்போ அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம ரெப்ரசன்டேஷன் படி. லாஸ்ட் 2 லைன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, we will take the necessary steps to move forward with this initiative, ensuring that the glossary is developed in consultation with relevant stakeholders னு போட்டிருக்காங்க. அதாவது அடுத்த லெவலுக்கு அவங்க மூவ் ஆகிட்டாங்க, ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிட்டாங்க வித் த ரெலவென்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்க நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறோங்கிறாங்க, நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறத. உண்மையாகவே இதை அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த டீமை. கண்டிப்பாக கூடிய விரைவில் வரும். ஓவர் நைட்டில் நாளைக்கே வரப்போகிறதுல கண்டிப்பாக சம் டியூரேஷன் எடுத்துக்கணும். கரெக்டாக கண்டிப்பாக எடுக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கணும். அவங்க ரெலவென்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸுங்கிறது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸாக இருக்கணும். மலையாளத்தை பற்றின புரிதலும், மலையாளத்தை கொஞ்சம் ஆழமாக புரிந்தவங்களால் கொஞ்சம் கொண்டு வரணும். ஏன்னா ஒரு சின்ன தப்பு வந்தாலும், வார்த்தைகள் சிறு தவறு வந்தாலும் அது வேறு ஏதோ இடத்துல கொண்டு போயிடும். உண்மையாகவே தமிழ் கிளாஸரில் பல சொற்கள் இன்றைக்கும் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் எனிவே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளை கிடைக்கும் பலக்காயை விட இன்று கிடைக்கும் கலாக்காய் மேல் முதல்ல சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்குவோம் அந்த கிளாஸரியை. இனி வரக்கூடிய மாநிலங்களில் என்ஷோர் தட் எந்த தப்பும் இருக்காத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அது அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அதை உறுதிப்படுத்த முடியும், அங்கே நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸாக இருக்கிறவங்க. ஸோ அதனால் கூடிய விரைவில் இங்கே கொண்டு வருவாங்கங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இதுவும் நம்ம அந்த ரிட் பெட்டிஷன் 72/84 GF 52 எல்லாம் சேர்த்து
கேட்டு நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க கேரளா கவர்மெண்ட். கூடிய விரைவில் அவங்களுக்கு கிளாஸரி வரும். அடுத்த ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு புதுச்சேரியிலேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் நான் ஷோ பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்களேன். இதுதான் நம்ம புதுச்சேரியிலேருந்து வந்த ரெஸ்பான்ஸ். இதில் அந்த சப்ஜெக்ட்டில் வந்து ஜியோ 52க்கு பதிலாக 53 டைப்போ எரர் இருக்குது. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் அவங்க கலெக்டர் வந்து இந்த நம்மளுடைய பெட்டிஷனை வந்துட்டு சமூக நலத்துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேட்டட் 22/3/2025, அதாவது நான் போட்ட பெட்டிஷன் வந்து 22 மார்ச் போட்டிருக்கேன், ஓகேவா. ஃபார் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் as per the marginal notings of the district collectorனே போட்டிருக்காங்க. the marginal notings of the district collectorங்கிறது நான் என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னா, சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கலெக்டர் கொடுத்துருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். யூஸ்வலாக நம்ம போடுற பெட்டிஷன்ஸ் நியூட்ரலாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்வர்ட் பண்ணிட்டு ப்ளீஸ் கோ அட் அண்ட் டேக் சம் நெசசரி ஆக்ஷன் அந்த மாதிரி சும்மா ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. இட்ஸ் பிலாங்ஸ் டு யுவர் டிபார்ட்மெண்ட், கைண்ட்லி டேக் த நெசசரி ஆக்ஷன். பட் இங்கே வந்து as per the marginal notings of the district collector போது சம் பாசிட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம அனுப்பிவிட்ட ரெப்ரசன்டேஷனில் அவ்வளோ பாயிண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதில் என்னென்ன சாராம்சங்கள் இருந்ததுன்னு நான் இப்போ பேச விரும்பல, பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் கண்டிப்பாக மார்ஜினல் நோட்டிங்ஸுங்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கலெக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு நான் 100% நம்புகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி புதுச்சேரியிலையும் இந்த சேஞ்சஸ் கூடிய விரைவில் வரும்னு நினைக்கிறேன். புதுச்சேரியில் வரதுள்ள ஒரு ப்ளஸ் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, புதுச்சேரிங்கிறது 4 மாவட்டங்களால் ஆன பகுதி. புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம். அதில் மாஹிங்கிறது கேரளாவில் இருக்குது, யானம்ங்கிறது ஆந்திராவில் இருக்குது. ஸோ வரும்போது எல்லாமே சேர்ந்து உள்ளடக்கி வரும்போது மற்ற மாநிலங்களும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு யூனியன் பிரதேசங்கிறது சின்னதான்னு நினைக்க வேணாம், இங்கே வரதும் மல்டிபிள் ஸ்டேட்ஸில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த ரெப்ரசன்டேஷன் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 36 ஸ்டேட்ஸ் போடும்போது என்னுடைய தாட் ப்ராசஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட் கன்சிடர் பண்ணாலே போதுங்கிற மாதிரி தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸுமே ஆக்ஷன் எடுக்கணுங்கிற மனநிலையோடு போடல, ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் போட்டேன். ஏன்னா நம்ம இப்போ அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன மனநிலையோடு அதை அணுகுறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் போட்டதில்லை, ரெப்ரசன்டேஷன் அனுப்புனதில்லை மற்ற மாநிலங்களுக்கு. ஸோ மற்ற மாநிலங்களுக்கு அனுப்பும்போது அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க இல்லை என்ன ஓட்டத்தோடு இருக்காங்கன்னு பார்க்கும்போது உண்மையாக சொல்கிறேன், நிறைய மாநிலங்கள் பாசிட்டிவாக எடுக்கிறாங்க. இது வரைக்கும் 5 மாநிலங்கள்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. நான் வருங்காலங்களில் பேசுகிறேன், ஏன்னா இப்போ தான் 2 months ஆகுது ரெப்ரசன்டேஷன் இப்போ தான் 1 by 1 வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக கேரளா அண்ட் புதுச்சேரிக்கிட்டேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் தான் பேசணும் விருப்பப்பட்டேன். பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கூடிய விரைவில் நல்ல சேஞ்சஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அதர் ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அஸ் வெல். ஸோ மற்ற ஸ்டேட்லேருந்து வந்துட்டுருக்கு, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம், கூடிய விரைவில் நல்ல சேஞ்சஸ் நடக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ.